கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய வேதாகமத்தை திருப்புவோம். தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தின் முதல் பகுதி. நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்முடைய கேள்வி, ஏன் என் ஜெபத்திற்கு இன்னும் பதில் இல்லை அல்லது பதில் வரவில்லை? ஆண்டவர் உண்மையிலேயே என் ஜெபத்தை கேட்கிறாரா? என் விண்ணப்பம் அவர் சமூகத்தை எட்டுகிறதா? நான் உபவாசிக்கிறேனே, நான் அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிறேனே, இரவு நேரங்களிலே நான் ஜெபிக்கிறேனே, சிறப்பான ஜெப நாட்களையும் நியமித்து நான் ஜெபிக்கிறேனே, முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறேனே, என் கண்களை அவருக்கு நேராக ஏறெடுத்து ஜெபிக்கிறேனே, என் கரங்களை அவருக்கு முன்பாக விரித்து நான் ஜெபிக்கிறேனே, ஏன் இன்னும் என் ஜெபம் கேட்கப்படவில்லை? என் ஜெபம் பதில் கிடைக்காத ஒரு நிலையிலேயே இருக்கிறது என்று நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருப்பீர்களானால், தானியேலை பார்த்து சொன்னது போல இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் பிள்ளைகளே, நீங்கள் எனக்கு மிகவும் பிரியமானவர்கள். ஆகவே நீங்கள் வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. என்னைக்கு உங்க முழங்காலம் முடக்குனீங்களோ அன்னைக்கே பதில் உங்களுக்கு வந்துட்டு, என்னைக்கு உங்க ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்க தீர்மானித்து ஜெபிக்க ஆரம்பிச்சீங்களோ அன்னைக்கே உங்களுக்கான பதில். அல்லேலூயா. இன்றைய செய்தி என்ன அப்படின்னா, நீங்க கர்த்தருக்கு பிரியமானவர்களா இருந்தால் உங்க ஜெபங்களுக்கு ஆணை பிறப்பிக்கப்படும், உங்க ஜெபங்களுக்கு பதில்கள் அனுப்பப்படும். நீங்கள் என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்கிறீர்களோ அதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்படும். ஏன்னா நீங்க ஜெபிக்கிறதெல்லாம் சாதாரணமான காரியம் அல்ல. எளிதாய் நடக்கும் காரியத்திற்காக நீங்கள் ஜெபிக்கவில்லை, அரிதான காரியங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. உங்களால் முடியாத அநேக காரியங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் உங்களுக்காக உதவி செய்ய வரிசையில் நின்னாலும் அவர்களால் முடியாத காரியத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். எவ்வளவு பணங்களை செலவு பண்ணாலும் நடக்காத ஒரு காரியத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். எவ்வளவு உடல் உழைப்பை சக்தியை பிரயோகப்படுத்தினாலும் காரியம் வாய்க்காத அநேக காரியங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். சில வாரங்களாக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம், மாதங்களாக ஜெபித்துக் கொண்டிருக்கலாம், வருடங்களாக ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். அப்ப நீண்ட நாட்களாக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். பதில் வர வேண்டும், ஆண்டவர் எனக்கு பதில் தர வேண்டும், என் ஜெபத்தை கர்த்தர் கேட்க வேண்டும், அவர் எனக்கு மறு உத்தரவு அருள வேண்டும் என்று நீங்கள் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறீர்கள் அல்லவா? நீங்க இந்த ஜெபத்திற்கான பதிலை பெற்றுக்கொள்ளணும்னா ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம், நீங்க அவருக்கு பிரியமானவர்களா இருக்கணும். தானியேலை குறித்து அழகாக அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது, நீ மிகவும் பிரியமானவன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை பார்க்கும்போது நீங்க ஆண்டவருடைய கண்களில் பிரியமானவர்களா இருந்துட்டா போதும், உங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் கர்த்தர் செஞ்சிருவார். அல்லேலூயா. இந்த மிகவும் பிரியமானவன் என்கிற வார்த்தையை சில வேத மொழிபெயர்ப்புகள் எப்படி சொல்லுகிறது அதை நான் உங்கள்கிட்ட சொல்றேன். நீ முதலில் ஜெபிக்க ஆரம்பித்த போதே எனக்கு கட்டளை கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. தூதன் வந்து சொல்றான், நீ ஜெபம் பண்ண உடனே ஆண்டவர் எனக்கு கட்டளை போட்டாரு. கமான், நீ இப்ப இங்க நிக்க வேண்டிய ஆள் கிடையாது, என் மகன் இருக்க வேண்டிய இடத்துக்கு நீ போ. அல்லேலூயா. என்ன நடக்குன்னு நீ இப்ப வேடிக்கை பார்க்கிற நேரம் கிடையாது, நான் சொல்ற பதிலோட நீ என் மகனை சந்திக்க போ. அல்லேலூயா. நான் சொல்ற நற்செய்தியை சொல்றதுக்கு என் மகனை சந்திக்க போ. அல்லேலூயா. இப்போ நீ வேலை செய்ய வேண்டிய நேரம் வந்துட்டு, இப்போ நீ செயல்பட வேண்டிய நேரம் என்ன செஞ்சுட்டு வந்துட்டு, கேப்ரியல், அல்லேலூயா, நான் உன்னிடம் அதை சொல்ல வந்தேன். அல்லேலூயா. ஆண்டவர் என்கிட்ட சொன்னதை உன்கிட்ட நான் சொல்றதுக்காக வந்திருக்கேன். அல்லேலூயா. அதை சொல்லிட்டு அவர் சொல்றார் பாருங்க, தேவன் உன்னை மிகவும் நேசிக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு மனிதர்களுடைய கவலைலாம் என்னதான் இருக்கு தெரியுமா?
யாருமே என்ன நேசிக்க மாட்டேங்க. திருமணமானவர்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க, என் கணவர் என்ன செய்யறதே இல்லை, நேசிக்கிறதே இல்லை. என் மனைவி என்ன செய்யறதே இல்லை, நேசிக்கிறதே இல்லை. என் பிள்ளைகள் என்ன நேசிக்கிறதே இல்லை. என் பெற்றோர்கள் என்ன நேசிக்கிறதே இல்லை. என் உடன் பிறந்தவர்கள் என்ன நேசிக்கிறதே இல்லை. நான் உயிருக்கு உயிராய் நேசித்த என்னுடைய சிநேகிதர்கள் இப்போ என்ன நேசிக்கிறதே இல்லை. என் சொந்த சமுதாயத்தினர் என்ன நேசிக்கிறது இல்லை. இப்படி நம்ம லிஸ்ட் என்ன செஞ்சிருவோம், பெருசாக அடுக்கிடுவோம். ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த நேசம் எல்லாம் எல்கைக்கு உட்பட்டது. இதெல்லாம் ஒரு லெவலுக்கு மேலே வராது. அல்லேலூயா. ஒரு அளவுக்கு மேலே இவர்களிடத்தில் இருந்தெல்லாம் நீங்கள் அன்பையும் பாசத்தையும் நேசத்தையும் எதிர்பார்க்க கூடாது. அல்லேலூயா. உங்களை உண்மையாக நேசிக்கிறதற்கு ஒருவர் இருக்கிறார். அவர்தான் நீங்கள் ஆராதிக்கிற தேவன், ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இவனுக்கு ஒரு குட் நியூஸ் வருது பாருங்க, தேவன் உன்னை மிகவும் நேசிக்கிறார். அல்லேலூயா. ஏங்குகிற உள்ளமே, உங்களுக்கான பதில் இதுதான். ஏசப்பா உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். உங்களை உண்மையாய் நேசிப்பதற்கு நீங்க ஒருவரை எதிர்பார்த்து அவர்கள் இந்த உலகத்திலே இல்லாமல் இருக்கலாம். அல்லேலூயா. அவங்க இன்னைக்கு உயிரோடு இல்லாமல் இருக்கலாம். இவங்க இருந்திருந்தா எனக்கு என்ன கவலை, இவங்க இருந்திருந்தா எனக்கு என்ன குறை அப்படிங்கிற லெவலில் நீங்கள் எதிர்பார்க்கும் அந்த நபர்கள் இன்னைக்கு ஜீவனோடு இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற இயேசு, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்கிற இயேசு இன்னைக்கு உங்க எல்லாரையும் பார்த்து சொல்லுகிறார், நீ எனக்கு மிகவும் பிரியமானவன், பிரியமானவள். உன்னை நான் மிகவும் அதிகமாய் நேசிக்கிறேன், நீன்னா எனக்கு ரொம்ப இஷ்டம். ஆண்டவர் அப்படிதான் தானியேலை பார்த்து சொன்னார். அதை போலதான் உங்களை பார்த்து அவர் சொல்லணும். அதுக்கு தான் இந்த செய்தி. இப்ப இன்னொரு மொழிபெயர்ப்புல ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு, நீ மிகுதியான அன்புக்குரியவன். அப்படின்னா நம்ம எல்லாரையுமே நேசிக்கிறோம். எல்லாரையும் நேசிக்கிறனால தான் பார்த்தோன்னா சிரிக்கிறோம். அல்லேலூயா. பார்த்தோன்னு ஒரு ஹாய் சொல்கிறோம், பிரைஸ் எல்லாம் சொல்கிறோம், எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறோம், கொஞ்ச நேரம் நின்று பேசுகிறோம். அல்லேலூயா. நம்ம அன்பை பகிர்ந்து கொள்ள என்னென்ன வாய்ப்புகள் இருக்குதோ அதெல்லாம் அப்பப்போ என்ன செய்கிறோம், பயன்படுத்துகிறோம். இதிலெல்லாம் குறையில்லை. ஆனால் மிகுதியான அன்புக்குரியவர்கள் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் நமக்கு தெரியும். இதில் எல்லாருக்கும் இடம் கிடையாது. உங்கள் உள்ளத்தை நீங்கள் தொட்டு சொல்லுங்கள், நீங்கள் எல்லாரையும் நேசிக்கிறது உண்மையாக இருந்தாலும் உங்கள் மனதளவில் மிகுதியான அன்புக்குரியவர்கள் என்று நீங்கள் நிறைய பேர் வச்சிருக்க மாட்டீங்க. வெரி ஃபியூ பீப்புள் தான் அந்த இடத்துக்கு இருப்பாங்க. உண்மைதானா? அல்லேலூயா. அதை மாதிரி பரலோகத்தின் தேவன் சொல்றாரு, நீ மிகுதியான அன்புக்குரியவன். யோசிச்சு பாருங்க, கோடான கோடி ஜனங்கள் இருக்கிற இந்த உலகத்தில், ஆமென், எத்தனையோ தேவ பிள்ளைகள் இருக்கிற உலகத்துல ஒரு தனி மனிதனை பார்த்து ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்றாரு அப்படின்னா அவன் லைஃப் எப்படி இருந்திருக்கும்? எத்தனையோ லட்சக்கணக்கான ஆத்துமாக்கள் இந்தியாவில் இருக்கலாம். அல்லேலூயா. கோடிக்கணக்கில் கூட உலகத்தில் இருக்கலாம். ஆயிரக்கணக்காக இந்த ஊர்ல இருக்கலாம். நூற்றுக்கணக்காக சபையில் இருக்கலாம். அல்லேலூயா. எவ்வளவு பேர் இருந்தாலும் உங்க தனி நபரா ஒருவரை உங்களை இயேசு சந்தித்து அல்லது தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு தூதன் உங்களை சந்தித்து சொல்லணும், நீ மிகுதியான அன்புக்கு உரியவன். அல்லேலூயா. இப்ப இந்த அன்புக்கு உரிய ஒரு நபரா தானியேல் இருந்ததற்கு என்ன காரணம்? அவன்கிட்ட அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி இருந்துச்சு அப்படின்னு ஒரு 3 விஷயத்தை மட்டும் உங்கள்கிட்ட நான் சொல்ல போறேன். தானியேல் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனத்துல நீங்க கவனிச்சு பாருங்க. அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன், இதை கவனிங்க, அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மிகுதியான அன்புக்குரியவனாய் தானியேல் காணப்பட்டதுக்கு ஒரு காரியம், அவன் உண்மை உள்ளவன். ஒரு குறைவும் அவன்கிட்ட இல்லையா? இது சாத்தியமா? மனுஷ வாழ்க்கையில் இது சாத்தியமா? இந்த நாட்களில் இது அனுகூலமா? இப்படி ஒரு நபர் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா
கொஞ்சம் யோசிக்க தான் செய்யணும். ஏன்னா உண்மை உள்ளவர்கள் மனுபுத்திரரில் உறைந்திருக்கிறார்கள். உண்மையான மனுஷனை யாரு கண்டுபிடிப்பாங்க? அல்லேலூயா. எல்லாரும் தாங்கள் யார் என்பதை ஒரு விதத்தில் வெளிப்படுத்துறதுக்கும் ஒரு விதத்தில் மறைக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. ஆனா இந்த தானியேலை குறித்து சொல்லப்படுகிறது, அவனை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடுறாங்க. ஆனா ஒரு காரியத்தில் கூட அவனை குற்றமும் சொல்ல முடியல, குறைவும் சொல்ல முடியல. ராமன் சொல்லுங்க பாக்க. ஹல்லேலூயா. அப்ப அவன் லைஃப் எப்படி இருக்குன்னா பிளேம்லெஸ்ஸா இருந்திருப்பான். யாரும் அவனை கை நீண்டி என்ன செய்ய முடியாது. யோசிச்சு பாருங்க, இப்படி ஒரு மனுஷனை ஆண்டவர் சும்மா இருப்பாரா விட்டுட்டு? அதனால தான் அவனை பார்த்து சொல்றாரு, நீ எனக்கு மிகவும் பிரியமானவன்பா. அப்ப நீ கேட்டா நான் கொடுக்காம இருப்பேனா? நீ ஜெபம் பண்ண உனக்கு பதில் கொடுக்காம என்னால எப்படி சிங்காசனத்தில் உட்கார்ந்துட்டு இருக்க முடியும்? கோடிக்கணக்கான தூதர்களை கையில வச்சுட்டு, அதுலயும் கேப்ரியல் எல்லாம் நான் அதுக்கு தான் வச்சிருக்கேன், பதில் அனுப்புறதுக்கு தான். நீ இப்படி எனக்கு முன்பாக உண்மையா இருக்கும்போது உனக்கு பதில் கொடுக்காம வேற யாருக்கு நான் பதில் கொடுப்பேன்னு சொல்லி ஆண்டவர் அனுப்புகிறார். அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் தேவனுக்கு முன்பாக, மனிதர்களுக்கு முன்பாக எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? உண்மை. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? கர்த்தரோ உண்மை உள்ளவர். அதனால அவர் தன்னுடையவர்களே அவரை போல எதிர்பார்க்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம எதிர்பார்க்கிறோம்ல, நம்ம பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? நம்மை காட்டிலும் நல்லா இருக்கணும். ஆமென். ஒழுக்கத்துல, பழக்க வழக்கத்துல, பண்புல, சுபாவங்கள்ல, குணாதிசயங்கள்ல, நடவடிக்கைகளில் நம்முடைய பிள்ளைகளை யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது, ஒரு குறை சொல்லிடக்கூடாது. நினைக்கிறோம்ல, ஸ்கூலுக்கு அனுப்புறோம், ஸ்கூல்ல யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணாங்க மிஸ்னா என்ன செய்வோம்? வருத்தம் இருக்குல்ல? அல்லேலூயா. இருக்கா இல்லையா? வேலை செய்யற இடத்துல நம்ம பிள்ளைக்கு மெமோ கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்குமா? இருக்காது இல்ல? அல்லேலூயா. எங்க இருந்தாலும் நம்ம பிள்ளைகளை குறித்து எல்லாரும் எப்படி பேசணும்னு நினைக்கும். ஆமா, அவங்க நல்லவங்கன்னு சொல்லணும், நல்ல பேர் எடுக்கணும்னு நம்ம நினைக்கிறோம், சாட்சியா இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. அத மாதிரி தானியேல் பாருங்க, அவன் ஒரு பெரிய பொறுப்புல இருக்கிறான். அந்த பொறுப்புல அவன் என்ன செஞ்சாலும் அதை கேட்கறதுக்கு யாருமே கிடையாது. அல்லேலூயா. 3வது இடத்துல இருக்கான். ராஜாவுக்கு அடுத்த ஒரு நபர், அதுக்கு அடுத்தது தானியேல். இவனுக்கு கீழே தேசாதிபதிகளாய் 120 பேர் இருக்காங்க. இவங்களெல்லாம் அவன் தான் ஹெட்டா இருந்து சூப்பர்வைஸ் பண்ணிட்டு இருக்கான். இவன் சைன் பண்ணணும்னா யாருமே அதை என்ன செய்ய முடியாது, கொஸ்டின் பண்ண முடியாது. இவன் ஏதாவது ஒரு பில்லை பாஸ் பண்றான் அப்படின்னா யாருமே அதை கணக்கு என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது. அல்லேலூயா. இவன் ஏதாவது தனக்கென்று எடுத்துக்கொண்டால், நீ ஏன் இப்படி உனக்குன்னு எடுத்துக்கொண்டன்னு யாருமே என்ன செய்ய முடியாது, சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பொசிஷன்ல இருக்கான், அப்படிப்பட்ட ஒரு பதவியில பொறுப்புல இருக்கிறார். ஆனா அவர் எப்படி இருக்கிறார்? கண்ணில் விளக்கெண்ணையை ஊத்திட்டு பின்னாடியே போறான். எதுலையாவது குற்றம் கண்டுபிடிக்கலாமா? ஏதாவது ஒரு ஃபைலில் தப்பா கையெழுத்து போட்டிருக்கானா? எங்கேயாவது லஞ்சம் வாங்கியிருக்கானா? ஏதாவது ஊழல் பண்ணியிருக்கானா? யாருக்காவது ஃபேவர் பண்றேன்னு சொல்லி இங்கே ஏதாவது தப்பான காரியத்தில் அவன் ஈடுபட்டிருக்கானா? இப்படியெல்லாம் தனக்கு கொடுக்கப்பட்ட பதவியை தவறா பயன்படுத்தி இருக்கிறானான்னு சொல்லி என்னெல்லாமோ ட்ரை பண்றாங்க. ஆனா ஒரு காரியத்தில் கூட அவனை குற்றப்படுத்த முடியவே இல்லை. தெய்வ பிள்ளைகளை, இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. என்னைய கர்த்தர் பார்க்குறாரு, அதனால அவருக்கு முன்னாடி நான் உண்மையாக இருந்தால் போதும், மற்றவங்க என்னை என்ன நினைத்தாலும் அதை பற்றி நான் கவலைப்படுறதே இல்லை அப்படி சொல்லாதீங்க. மனுஷர்களுக்கு முன்பதாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். அல்லேலூயா. யாரும் தங்களுடைய கரங்களை நீட்டி வாயை திறந்து நம்ம குற்றப்படுத்தக்கூடாது, நம்மளை குறை சொல்லக்கூடாது. அல்லேலூயா. குற்றமில்லாதவர்களாய், குறை சொல்ல முடியாதவர்களாய் வாழும் ஒரு வாய்ப்பை கர்த்தர் தருவாரா? ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க குடும்ப வாழ்க்கையில நீங்க உண்மை உள்ளவங்களா இருங்க. உங்க வாழ்க்கை துணைக்கு நீங்க உண்மை உள்ளவங்களா இருங்க. உங்களை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிற உங்க பெற்றோர்களுக்கு நீங்க உண்மை உள்ளவங்களா இருங்க. உங்களை நம்பி ஒரு வேலையை கொடுத்த உங்க ஓனருக்கு, எஜமானர்களுக்கு, மேனேஜருக்கு நீங்க எப்படி இருங்க? உண்மை உள்ளவர்களா இருங்க. அல்லேலூயா. உங்களை நம்பி ஒரு பணத்தை கொடுத்தவங்களுக்கு நீங்க எப்படி இருங்க? உண்மை உள்ளவங்களா இருங்க. ஒரு பதவியை, பொறுப்பை கொடுத்தவங்களுக்கு நீங்க எப்படி இருங்க? உண்மை உள்ளவர்களா இருங்க. உங்களை நம்பி ஒரு வாழ்க்கையை கொடுத்த தேவனுக்கு, அல்லேலூயா, உங்களை ரட்சிப்பதற்கு தன்னுடைய உயிரை கொடுத்த இயேசுவுக்கு
உண்மை உள்ளவங்களா இருக்கு. கோடி ரூபா கொடுத்தாலும் பரலோகத்துக்கு போறதுக்கு யாருக்குமே அவங்க முயற்சினால முடியாது. ஆனா இலவசமா இந்த கிருபையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறான். நித்திய ஜீவனிலே நாம் பங்கடைவதற்கு பாக்கியம் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்களா, எவ்வளோ உண்மையாக இருக்குன்னு பார்த்தீங்களா. அதனால் தேவ பிள்ளைகளை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் உண்மை. வாயின் வார்த்தையில் உண்மையாக இருக்கு. உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லைன்னு சொல்லுங்க. கூட்டி குறைச்சலாம் என்ன செய்ய வேண்டாம், பேச வேண்டாம். அல்லேலூயா. பொய்யை உண்மையாக்க கூடாது, உண்மையை பொய்யாக்க கூடாது. நல்லவங்களை கெட்டவன்னு சொல்லக்கூடாது, கெட்டவங்களை நல்லவன்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. இவங்கள்ட்ட நீங்கள் உண்மையை காணலாம் அப்படின்னு நம்மளை குறித்து சொல்லணும். இவங்க உண்மையாக இருப்பாங்க அப்படிதான் நம்மளை பற்றி சொல்லணும். இவங்களை நம்பி எதனாலும் கொடுக்கலாம் அப்படி சொல்லணும். அல்லேலூயா. மோசேயோ என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். ஆண்டவரே சொல்றார் பாருங்க. பவுல் சொல்றார், கர்த்தர் என்ன உண்மை உள்ளவன் என்று எண்ணினா இந்த கனமான ஊழியத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நீங்க உண்மை உள்ளவர்களா இருந்தாதான் அவர் பார்வைக்கு பிரியமானவர்களா இருக்க முடியும். நம்பர் 2, அதே தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தில் இருக்கு, தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். உலக பிரகாரமான வாழ்க்கையில மாத்திரம் இவன் உண்மை உள்ளவனா இருந்து ஆண்டவருக்கு அடுத்த காரியத்தில் கஞ்சடைய அவன் என்ன செய்யல, இருக்கல. அல்லேலூயா. அவன் கிரமமான ஜெப வாழ்க்கையை உடையவன். அவனுடைய பிரேயர் லைஃப் ஒழுங்கும் கிரமமா இருந்தது. நான் சொன்ன வார்த்தையை கவனிங்க. அவன் ஜெபிக்கிறவன் மட்டும் நான் சொல்லலை. ஏன்னா நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களான்னு நம்மள்ட்ட ஒரு கேள்வி கேட்டால் உடனே என்ன சொல்லுவோம், ஆமாம் நான் ஜெபம் பண்ணுறேன். அடுத்த கேள்வி, நீங்கள் எப்போ ஜெபம் பண்ணுறீங்க கேட்டால், எப்போல்லாம் எனக்கு நேரம் கிடைக்கும் அப்போல்லாம் நான் ஜெபம் பண்ணுவேன். நான் அடிக்கடி சொல்லுவேன், இப்படி நான் கேட்டு யாராவது ஒருத்தர் பதில் சொன்னாங்கன்னா அவங்க ஒழுங்காக ஜெபம் பண்ணாத ஆளு. அல்லேலூயா. அவங்க ஜெப வாழ்க்கை சரியில்லை. ஏன்னா அவங்களுக்கு ஜெபிப்பதற்குன்னு ஒரு நேரம் இல்லை. அல்லேலூயா. நீங்கள் எப்போல்லாம் ஜெபம் பண்ணுவீங்க கேட்டால் டக்குன்னு சொன்னேன், அதிகாலையில் 5 மணிக்கு ஜெபம் பண்ணுவேன், ராத்திரி 11 மணிக்கு ஜெபம் பண்ணுவேன், அல்லது மதியானம் 2 மணிக்கு ஜெபம் பண்ணுவேன், இல்லை காலையில் 11 மணிக்கு ஜெபம் பண்ணுவேன், இல்லை சாயங்காலம் 6 மணிக்கு ஜெபம் பண்ணுவேன். இப்படி ஏதாவது சொல்லணும். ஆமாம் சொல்லுங்க. நேரம் கிடைக்கும் போது ஜெபம் பண்ணுவேன், அல்லேலூயா, எப்போவாது ஜெபம் பண்ணுவேன் அப்படின்லாம் அது எல்லாருமே செய்கிறது தான். ஆனால் இந்த மனுஷன் சாதாரணமாக ஜெபிக்கிறவன் மாத்திரம் அல்ல, கிரமமா ஜெபம் பண்றவன். அவன் பிரேயர் லைஃப் வந்து சிஸ்டமேட்டிக்கா இருந்தது. அல்லேலூயா. அதுல அவனுக்கு எந்த தடையும் கிடையாது. தினமும் 3 வேளை அவன் கரெக்டா ஜெபம் பண்ணிடுவான். அல்லேலூயா. இது ரொம்ப முக்கியமான ஒரு அனுபவம். நீங்க ஆண்டவருக்கு பிரியமானவர்களா இருக்கணும்னா தேவனோடு உங்களுக்கு ஒரு நல்ல கான்டாக்ட் இருக்கணும், தேவனோடு ஒரு நல்ல உறவு, தேவனோடு ஒரு நல்ல ஐக்கியம். எப்போவாவது உங்களை பார்க்குறவங்களுக்கும் அடிக்கடி உங்களை பார்க்குறவங்களுக்கும் தொடர்பு எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும்ல. ரெகுலராக நீங்கள் யார்கிட்ட கான்டாக்டில் இருக்கீங்களோ அவங்களோட நீங்கள் இன்னும் நல்ல ஐக்கியத்தில் நினைச்சுவீங்க இருப்பீங்க. அதை மாதிரி இந்த தானியேல் பாருங்க, கிரமமாக ஜெபிக்கிற ஒரு மனுஷன். அது இவன் ஜெபிப்பதற்குன்னு ஒரு குறிப்பிட்ட இடம் இருந்துச்சு. அல்லேலூயா. ஜெபிப்பதற்கென்று குறிப்பிட்ட நேரம் இருந்தது. இதில் ரொம்ப ஆச்சரியம் என்ன தெரியுமா, ஜெபிக்கவே கூடாதுங்கிற காலத்திலையும் அவன் கிரமமா ஜெபம் பண்ணிட்டு இருந்தான். அல்லேலூயா. நீ ஜெபம் பண்ணனா உனக்கு மரண தண்டனை என்று நியமிக்கப்பட்ட போதிலும் அவன் கிரமமா ஜெபம் பண்ணிட்டு தான் இருந்தான். அவன் அப்படி ஒரு நாள் ஜெபத்திற்கு லீவே போடலைங்க. ஜெப வாழ்க்கைக்கு அவன் ஒரு நாள் குட் பை சொன்னதே இல்லை. ஜெபத்தை ஒரு நாள் அவன் நிறுத்தினதே இல்லை. அல்லேலூயா. நீங்களும் நானும் இதெல்லாம் பார்த்து ஏதோ வாசித்து கேட்டுட்டு அப்படி போயிடக்கூடாது. இதை பிராக்டிஸ் பண்ணணும். அல்லேலூயா. இவன் பாருங்க, இருக்கிறதுலே தேசத்தில் மிகவும் முக்கியமான பொறுப்பில் இருந்த ஒரு மனுஷன். அல்லேலூயா. நிறைய பொறுப்புகள் உண்டு, நிறைய கடமைகள் உண்டு, அப்படிதானா? ஆனால் அவ்வளவு பொறுப்புகளுக்கும் கடமைகளுக்கும் மத்தியில் தான் இவன் எத்தனை நேரம் ஜெபம் பண்ணியிருக்கான்? 3 நேரம் ஜெபம் பண்ணியிருக்கான். தாவீது அழகா சொல்றாரு, உம்முடைய நீதி நியாயங்களின் நிமித்தம் ஒரு நாளில் நான் 7 தடவை உங்களை துதிக்கிறேன். அல்லேலூயா. அந்தி சந்தி
மத்தியான வேலைகளில் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன் அப்படின்றார். இவரெல்லாம் யாரு? ராஜா. சுத்திலும் இருந்த சத்துருக்களோடு எப்ப பார்த்தாலும் யுத்தம் பண்ணிட்டு இருந்தவர். ஆனா அவங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்றதுக்கு தினந்தோறும் 3 நேரம் இருந்தது, துதிக்கிறதுக்கு 7 நேரம் இருந்துச்சு. ஆனா நமக்கு துதிக்கிறதுக்கும் ஜெபிக்கிறதுக்கும் நேரம் இருக்கிறதா? வாய்ப்புகளை கர்த்தர் தந்திருக்கிறார், வசதிகளை கர்த்தர் தந்திருக்கிறார், நேரங்களை கர்த்தர் தந்திருக்கிறார். நாம அதற்கெல்லாம் சரியாக திட்டமிடாததுனால தான் நம்முடைய ஜெப வாழ்க்கை இன்னும் ஒழுங்கும் கிரமமுமா அமையல. அல்லேலூயா. அப்ப வேலைக்கான நேரங்களை திட்டமிடுகிறோம், குடும்பத்திற்கான நேரத்தை திட்டமிடுகிறோம், படிப்பிற்கான நேரத்தை திட்டமிடுகிறோம், நம்முடைய சொந்த தனிப்பட்ட அலுவல்களுக்கான நேரங்களை நாம் திட்டமிடுகிறோம். ஆனால் தேவனோடு நேரம் செலவிடுவதற்கான நேரங்களை மாத்திரம் திட்டமிடாமல் இருந்தால் எப்படி அவருக்கு பிரியமானவர்களாய் மாற முடியும்? அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு ஜெப வாழ்க்கை நமக்கு இருக்குமானால் ஆண்டவர் நம்மையும் பார்த்து சொல்லுவார், மிகவும் பிரியமானவர். அல்லேலூயா. அப்ப இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில அனுபவமாய் மாறட்டும். நீங்க திட்டமிடுங்கள். உங்க நேரத்தை நினைச்சீங்க திட்டமிடுங்க. கர்த்தர் அதெல்லாம் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப உண்மையா உலக வாழ்க்கையில இருந்தா, கிரமமா ஜெபிக்கிறதுல ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவன் என்ன செஞ்சான்? இருந்தான். மூன்றாவதாக ஒரு வார்த்தை, அதை தானியேல் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தின் பின்பகுதியை நீங்க கவனித்து பார்த்தால், அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. தேவன் பேரில் விசுவாசம். அப்ப தானியேலுக்கு யார் மேல விசுவாசம்? ராஜா நமக்கு என்னன்னாலும் செய்வாரு. ஏன்னா ராஜாவுக்கு நம்ம இல்லைன்னா வலதுகையே இல்லாத மாதிரி. அல்லேலூயா. இந்த ராஜ்ய பாரத்தில் நம்முடைய பங்களிப்பு ரொம்ப அவசியம். அதனால ராஜா எக்காரணம் கொண்டு நம்மளை தொடர்றதுக்கு என்ன செய்ய மாட்டார்? சம்மதிக்கவே மாட்டார்னு இந்த தானியேல் ராஜா பேர்ல நம்பிக்கையா இருந்தாரா? அல்லேலூயா. அப்படி நம்பிக்கையாவே இல்லை. அல்லது தன்னுடைய திறமைகள் மேல அவர் நம்பிக்கையா இருந்தாரா? எப்படினாலும் இதுல இருந்து நான் தப்பிச்சிருவேன், எனக்கு அந்த ஞானம் இருக்கு, எனக்கு அந்த சாதுரியம் இருக்கு, எனக்கு அந்த கிருபை இருக்கு, எனக்கு அந்த டேலண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரா? இதுக்கு முன்னாடி ராஜா கட்டளை போட்டாரு, அவர் கண்ட கனவுக்கு பதில் சொல்றதுக்கு யாருமே இல்லைன்னு. ஊர்ல இருக்கிற நாட்டில் இருக்கிற ஜோசியக்காரன், குறி சொல்றவன், மந்திரவாதி, ஞானிகள் அத்தனை பேரை கொலை செய்யறதுக்கு அன்னைக்கே நான் தவணை கேட்டு தப்புனாலு. அல்லேலூயா. அதனால என்னால இதுலயே என்ன செய்ய முடியும்? தப்ப முடியும். தன் பேரில் அவர் நம்பிக்கையோடு இருந்தாரோ? இல்ல. இந்த தானியேல் தேவன் பேரில் விசுவாசம் உடையவர். அப்ப விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது அழகா இருக்கு பைபிள்ல. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? அந்த தானியேலை நீ மிகவும் பிரியமானவன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார்னா வேற ஒண்ணு இல்லை. தானியேலுடைய வாழ்க்கையில் அவர் தேவன் பேரில் விசுவாசம் வைத்திருந்தார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். நம்ம எளிதா இதெல்லாம் என்ன செஞ்சிடறோம்? பேசிட்டு போயிடும். ஆமே. விசுவாசம் விசுவாசம் எத்தனை பிரசங்கம் நம்ம கேட்டிருக்கோம். என்ன விசுவாசத்திற்காக எத்தனை உதாரணங்களை நம்ம கேட்டிருக்கோம். அப்படிதானே? விசுவாசத்தை தாரும் 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 என்று எத்தனை தடவை நம்ம ஜெபம் பண்ணியிருக்கோம். ஆனா நம்ம வாழ்க்கையில உண்மையிலே விசுவாசம் இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. விசுவாசத்தில் கொஞ்சம் தளர்ந்து தான் இருக்கும். ஏன்னா சூழ்நிலைகள், ஏன்னா இப்போ நடக்கிற காரியங்கள், ஏன்னா நம்ம கண்கள் பார்க்கும் காரியங்கள், நம்ம காதில் கேட்கும் செய்திகள், அல்லேலூயா, அல்லது நம்முடைய திராணிக்கு மிஞ்சி இருக்கிறதான அந்த காரியங்கள், இவைகளெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்முடைய விசுவாசம் எங்க போகுதுன்னு. ஆமா, மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோன்ற மாதிரி வர்றதுக்கு முன்னாடியே விசுவாசம் காணாம போயிடும். அல்லேலூயா. அதனால தேவனுடைய பிள்ளைகள், ஒவ்வொரு பரிசுத்தவான்கள் வாழ்க்கையை நம்ம தியானம் பண்ணும்போது, கற்றுக்கொள்ளும் போது நீங்க யோசிச்சு பாருங்க. சிங்கங்களின் கெபிக்குள்ள இவன் போடப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை கன்ஃபார்மா தெரியும். ஆனாலும் அவன் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறான், ஆனாலும் தன்னுடைய வேலைகளை செஞ்சுட்டே இருக்கான். அவனுக்கு கொஞ்சம் கூட பதட்டம் இல்லை, கொஞ்சம் கூட பயம் இல்லை. அவன் யார்கிட்டையும் போய் எனக்காக பேசுங்க அல்லது எனக்கு உதவி செய்யுங்க, என்னைய காப்பாத்துங்க, இப்படி எந்த காரியத்தை அவன் என்ன செய்யவே இல்லை. அவன் நல்ல எப்பவும் போல தேவன் பேரில் விசுவாசத்தோடே வாழ். அல்லேலூயா. அதனால் பூமியே நிலை மாறலாம், மலைகள் நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்து போகலாம்,
உங்க உள்ள என்ன செய்யக்கூடாது? அசையக்கூடாது. அல்லேலூயா. உங்க உள்ள கலங்கக்கூடாது. நீங்க நம்பிக்கை என்ன செய்யக்கூடாது? இழக்கக்கூடாது. அல்லேலூயா. ஏன்னா அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அல்லேலூயா. அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர். தாம் ஜீவனுள்ள தேவன் என்பதை இன்றைக்கும் நிரூபிக்கிறவர். நம்மலாம் ஒரு செத்த கடவுளை ஆராதிக்கலங்க, வல்லமை இல்லாத ஒரு கடவுளை ஆராதிக்கல, நம்மளை கைவிடுகிற ஒரு கடவுளை ஆராதிக்கல, நம்மளை வெட்கப்படுத்துகிற ஒரு கடவுளை ஆராதிக்கல, மனுஷன் கையில விட்டு கொடுக்கிற ஒரு கடவுளை நம்ம ஆராதிக்கல. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற தீய வல்லமைகள் நம்மை அழிக்க ஒப்பு கொடுக்கிற ஒரு கடவுளை நம்ம இதுல இருந்தெல்லாம் காப்பாற்றுகிற ஒரு பெரிய தேவனை, ஒரு வல்லமையுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. அவர் அற்புதங்களின் தேவன். அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட கிரியைகளை நடப்பிக்கிறவர். அல்லேலூயா. அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்று இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. அல்லேலூயா. நீங்க கற்பனை செஞ்சு கூட பார்க்க முடியாத காரியத்தையும் சிம்பிளா செஞ்சுட்டு போயிடும். ஆமென். அல்லேலூயா. ஒரு இறையியல் கல்லூரியில் ஒரு கட்டிடம் கட்டுவதற்கு $10,000 தேவையாம். அப்போ டெய்லி காலையில் அந்த கல்லூரி வகுப்புகள் ஆரம்பிப்பதற்கு முன்பாக அந்த கல்லூரியில் இருந்த சிற்றாலயத்தில் ஜெபம் நடப்பது வழக்கம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கல்லூரி பேராசிரியர்கள் வந்து என்ன செய்வாங்க? அந்த ஜெபத்தை நடத்துவாங்க. அப்போ எல்லாரும் நடத்தும் போது இந்த தேவைக்காக என்ன செய்வாங்க? ஜெபம் பண்ணுவோம். அன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட பேராசிரியர் அவர் ஜெபம் பண்ணார். எப்படி ஜெபம் பண்ணார் தெரியுமா? எல்லா ஜீவன்களும் உம்முடையது தான். அல்லேலூயா. எல்லா மிருக ஜீவன்களும் உம்முடையது தான். அதில் நிறைய மிருக ஜீவன்கள் எல்லாம் நீங்கள் வச்சுட்டு இருக்கீங்க. அதில் கொஞ்சத்தை விற்று எங்கள் கல்லூரியினுடைய கட்டிட தேவைக்கான அந்த தேவைகளை நீர் சந்திக்க வல்லவர். ஆகவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு ஆமேன் போட்டு போயிட்டார். அல்லேலூயா. மறுநாளே அந்த கல்லூரிக்கு ஒரு செக் வந்துதான், $10,000 செக், ஒரே நபர்கிட்ட இருந்து. இதில் ரொம்ப பியூட்டி என்ன தெரியுமா? அதோட ஒரு லெட்டரும் என்க்ளோஸ் பண்ணப்பட்டது. அந்த லெட்டரில் ஒரு குறிப்பிட்ட நபர் எழுதியிருந்தாராம், ஆண்டவர் என்னை தாராளமாக ஏராளமாக ஆசீர்வதித்து மிருக ஜீவன்கள் நிறைய தந்திருக்கிறார். திடீரென்று என் மனசில் நான் உந்தப்பட்டேன், இந்த மிருக ஜீவன்களை அதில் கொஞ்சம் விற்று இந்த கல்லூரிக்கு கொடுக்கணும். உங்கள் கல்லூரியில் என்ன தேவை இருக்குன்னு எனக்கு தெரியாது. உங்கள் கல்லூரியிலிருந்து யாரும் என்னை தொடர்பு கொள்ளவும் இல்லை. ஆவியானவர் என்னை ஏவினதுனால எனக்கு இருந்த மிருக ஜீவன்களிலே கொஞ்சம் கால்நடைகளை விற்று அந்த பணத்தை நான் அனுப்பியிருக்கேன். உங்கள் கல்லூரிக்கு எந்த தேவைக்கு அதை உபயோகப்படுத்த நீங்கள் விரும்புகிறீங்களோ நீங்கள் உபயோகப்படுத்துங்கன்ட்டான். ஒரு ஆள் இல்லையா சொல்லுங்க. ஆண்டவர் இன்றைக்கும் விசுவாசத்தை பார்க்குறாருங்க. உங்கள் வாயிலிருந்து நீங்கள் விசுவாசத்தோடு என்ன சொல்கிறீங்கன்னு பார்க்குறாரு. அதனால் அவிசுவாசமாக ஒரு நாள் என்ன செய்யாதீங்க? பேசாதீங்க. நம்பிக்கை இழந்த வார்த்தைகளை ஒரு நாள் என்ன செய்யாதீங்க? பேசாதீங்க. அது ஏதோ உங்களுடைய இயலாமை நிமித்தம் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் தேவனையும் அவருடைய வல்லமையும் மட்டுப்படுத்துகிறீர்கள். அதை புரிஞ்சுக்கோங்க. தேவன் ஏதோ சாதாரணமான ஒரு நபராக நீங்கள் பார்க்குறீங்க. அல்லேலூயா. ஏதோ தேவனால் உங்களுக்கு உதவி செய்ய முடியாத ஒரு பரிதாபமான நிலையில் அவர் இருக்கிறாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இதுதான் அவிசுவாசத்தை வெளிப்படுத்தும் போது நடக்கிறது. ஆண்டவர் பரிதாபமான ஆளா? அல்லேலூயா. ஆண்டவர் ஏதாவது முடியலன்னு உங்கள்கிட்ட என்னைக்கா சொல்லியிருக்காரா? அல்லேலூயா. அப்புறம் எப்படி நீங்கள் தைரியமாக இந்த மாதிரி அவிசுவாசத்தை பேச முடியும்? ஒரு நாள் நம்ம அப்படி பேசக்கூடாது. அல்லேலூயா. அப்போ உண்மை, கிரமமான ஜெப வாழ்வு, விசுவாசம், இந்த மூன்றும் தானியேலுக்குள் இருந்ததுனால இந்த தானியேல் கர்த்தருடைய பார்வைக்கு எப்படி இருந்தான்? பிரியமானவன். அதனால தான் அவனுக்கு கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. அவன் ஜெபத்திற்கான பதில் கிடைத்தது. அப்போ ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக இருப்பவர்களுக்கு வெறும் ஜெபத்திற்கு பதிலை கொடுத்து சரி போப்பா அப்படின்னு அனுப்புகிறவர் அல்ல. இந்த தானியேல் லைஃப்பை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அதில் அவனுக்கு 2 வித ஆசீர்வாதத்தை கர்த்தர் சிறப்பாக கொடுத்திருந்தார். அதில் ஒன்று விசேஷித்த ஆவி. அல்லேலூயா. 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் இருக்கு. அப்போ தேவனுக்கு நீங்கள் பிரியமானவங்களா இருந்தீங்கன்னா உங்கள் மேலே ஒரு விசேஷித்த ஆவி இருக்கும். பரிசுத்த ஆவி அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இவ்வளோ மேன்மைக்கு, இவ்வளோ ஞானத்துக்கு, இந்த மறைப்பொருள்களை வெளிப்படுத்துவதற்கான கிருபை, இதெல்லாம் யார் மூலமாக தான்? பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தான்.
ஆனா பரிசுத்த ஆவியானவர் இவனுக்குள்ள இருந்து எப்படி செயல்பட்டார் அப்படின்னா எக்ஸலன்சியா செயல்பட்டார். அல்லேலூயா. எக்ஸலன்சி அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எல்லாரும் இதை மாதிரி செய்ய முடியாது, எல்லாரும் இதை மாதிரி நிர்வாகம் பண்ண முடியாது, எல்லாரும் இதை போல செயல்பட மாட்டார்கள், எல்லாரும் இப்படி கிடையாது. அவ்வளோ பேரை காட்டிலும் இவன் ஸ்பெஷல். அதுக்கு சிம்பிளாக சொல்கிறேன், 3 வருஷம் பாபிலோன் தேசத்தில் அந்த படிப்பெல்லாம் படிச்சுட்டு அவங்களுக்கு ரிசல்ட் வரும்போது, எக்ஸாம் ரிசல்ட் வரும்போது தானியேலை ஆண்டவர் எப்படி ஆக்கினார்? 10 மடங்கு எழுத்திலும் அறிவிலும். எத்தனை மடங்கு? அதான் எக்ஸலன்சி. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அப்போ மற்றவர்களோடு ஒப்பிட முடியாத ஒரு உயர்ந்த அனுபவம், கம்பேர் பண்ண முடியாது. எங்க தேசத்திலும் ஞானிகள் இருக்கலாம், ஆனா தானியேலுடைய ஞானத்துக்கு நிகரான ஞானம் உங்க ஞானிகள்ட்ட கிடையாது. ஹல்லேலூயா. எங்க தேசத்திலையும் மந்திரவாதம் செய்யறவங்க, குறி சொல்றவங்க, மறைபொருள்களை வெளிப்படுத்துறவங்க இருக்கலாம், பாபிலோன்லயும் இருக்கலாம், பாபிலோனை சுத்தி இருக்கலாம். ஆனா தானியேலுக்குள் இருக்கிற ஆவி விசேஷித்த ஆவி. ஹல்லேலூயா. மற்ற ஆவியெல்லாம் சொல்ல, நீ சொல்லு, அதுக்கு அர்த்தத்தை சொல்றேன்னு. ஆனா இவனுக்குள்ள இருக்கிற விசேஷித்த ஆவி நீ சொல்லவே வேண்டாம், சொல்லப்பட வேண்டியதையும் சொல்லும், அதுக்கு அர்த்தத்தையும் சொல்லும். அதான் ஸ்பிரிட் ஆஃப் எக்ஸலன்ஸ். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப கர்த்தருக்கு நீங்க பிரியமானவங்களா இருந்தீங்கன்னா வெறும் ஜெபத்துக்கு பதில் வாங்கிட்டு போகிற ஒரு சாதாரண கிறிஸ்தவர்களாய் அல்ல, அதையும் தாண்டி தனித்தன்மை வாய்ந்தவர்களாய், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், சிறப்பானவர்களாய் ஆண்டவர் உங்களை அடையாளப்படுத்தும். அப்போ உங்க வேலையில, உங்க தொழிலில், உங்க குடும்பத்தில், உங்க படிப்பில், உங்க நிர்வாகங்களிலே, உங்களுடைய ஆவிக்குரிய அனுபவங்களிலே இந்த ஸ்பிரிட் ஆஃப் எக்ஸலன்ஸியை கர்த்தர் உங்களுக்கு கிஃப்டா தருவார். இந்த சிறப்பான ஆவியை ஆண்டவர் உங்களுக்கு தந்து எந்த காரியத்தை உங்கள்கிட்ட கொடுத்தாலும் நேர்த்தியாய் செய்ய, ஞானமாய் செய்ய, மிக சரியாய் செய்ய இந்த ஸ்பிரிட் ஆஃப் எக்ஸலன்ஸ் உங்களுக்கு கை கொடுக்கும். நீங்க கர்த்தருக்கு பிரியமானவங்களா இருந்தா அடுத்து ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கு. என்ன தெரியுமா? 6ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல தானியேலின் காரியம் எப்படி இருந்துச்சாம்? ஜெயமா இருந்து. நல்லா புரிஞ்சுக்கோங்க, மறுபடியும் சொல்றேன். வெறும் ஜெபத்திற்கான பதிலை மட்டும் கொடுத்து நீ போயிட்டு வான்னு உங்களை கர்த்தர் அனுப்ப விரும்பல. உங்க லைஃப் டைம் ஃபுல்லா நீங்க ஜெயமா இருக்கணும். உங்க வாழ்நாள் ஃபுல்லா நீங்க வெற்றிகரமா வாழணும். அல்லேலூயா. இந்த வார்த்தையை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, தானியேல் சீரும் சிறப்புமா வாழ்ந்தான். அல்லேலூயா. வெற்றிகரமா வாழ்ந்தான், சீரும் சிறப்புமா வாழ்ந்தான். அப்ப நீங்க கர்த்தருக்கு பிரியமானவங்களா இருந்தா எப்படி வாழ்வீங்க? சொல்லுங்க அந்த வார்த்தையை. சீரும் சிறப்புமா வாழ்வீங்க. அல்லேலூயா. இதுக்கு ஆண்டவர் உங்கள்கிட்ட வேற என்ன கேட்கிறார்? உண்மையாருன்னு கேட்கிறார், ஒழுங்கா ஜெபம் பண்ணுன்னு கேட்கிறார், முழுசா என்ன நம்புன்னு சொல்றார். வேற மேல இருந்து கீழே இறங்குறதுக்கு, சாகசங்களை செய்யறதுக்கெல்லாம் ஆண்டவர் ஒன்றும் சொல். உங்களால முடியாததெல்லாம் செய்யணும் சொல்ல. உண்மையா இருக்க முடியாத உங்களால? அல்லேலூயா. கிரமமா உங்களால ஜெபம் பண்ண முடியுமா? அல்லேலூயா. ஆண்டவர் பேர்ல உங்களால விசுவாசம் வைக்க முடியுமா? அவர் அத்தனைக்கும் பாத்திரராயிருக்க. ஆமென். ஆனால் இந்த 3 காரியங்களுக்கு நீங்க உட்பட்டவங்களா இருந்தீங்கன்னா நீங்க கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவர்களா இருப்பீங்க. உங்க ஜெபங்களுக்கெல்லாம் கட்டளை பதில் கண்டிப்பா வரும். அதோடு கூட மாத்திரமல்ல, மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது நீங்க ஸ்பெஷலா இருப்பீங்க. உங்க வாழ்நாள் எல்லாம் சீரும் சிறப்புமா இருக்கும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். உங்க ஜெபங்களுக்கு கட்டளை வெளிப்படும். ஆமென். ஒரு விசேஷித்த ஆவியினால் கர்த்தர் உங்களை நிரப்புவார். சிறந்தவர்கள் என்கிற அடையாளத்தை தருவார். ஹல்லேலூயா. சீரும் சிறப்புமாக வாழ கர்த்தர் உதவி செய்வார். பரலோக தேவனே, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, தானியேலை போல இந்த பிள்ளைகள் உமக்கு பிரியமானவர்களாய் மாறுவார்களாக. இன்றைக்கு கேட்ட அந்த வார்த்தையின்படி நடந்து இந்த அனுபவத்தை சொந்தமாக்கிக் கொள்வார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.